வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட்காரங்க சமையல். இன்றைக்கி நம்ம சிக்கன் உப்பு கறி, இதை நிறைய பேரில் சொல்கிறாங்க. சிக்கன் சிந்தாமணி அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேன் எடுத்து அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம், கொஞ்சமாக கடுகு சேர்த்து அதை நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் சின்ன வெங்காயத்தை நீட்டு வாக்கில் ஒரு 50 கிராம் வெங்காயம் எடுத்து அதை நல்லா வெட்டி வச்சு அதை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 5-6 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக நறுக்குன தேங்காய் அந்த தேங்காவை சின்ன சின்ன குட்டி குட்டி பல்லாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் நம்ம சிக்கனோட சேர்த்து சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 தண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து அதோட பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதோட பச்சை மணம் எல்லாம் போயிடுச்சு. இப்போது எடுத்து வச்சுருக்க நான் ஒரு 400 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் நல்லா பிரட்டி விட்டுக்குவோம். அந்த மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா படுற மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அந்த சிக்கனில் இருக்க தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக குக் ஆகும்போது அந்த தண்ணி விட்டு வரும். நல்லா இந்த மாதிரி பிரட்டி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும். மூடி போட்டு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போனா தான் உப்போட அளவு கரெக்டாக இருக்கும். உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கனில் எல்லா பாகமும் படுற மாதிரி பிரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு குக் பண்ண போகிறோம். அதாவது சாஃப்டாக சிக்கன் குக் ஆகிற அளவுக்கு நம்ம மூடி போட்டு குக் பண்ண போகிறோம். அப்போது அந்த ஆவிலேயே நல்லா குக் ஆகும். இடையில் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து கிண்டி விடுங்க. ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்காததுனால அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். சிக்கனை நல்லா எல்லா பக்கமும் ஹீட் ஆகிற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போது நான் காரத்துக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம சேர்த்துருக்க வரமிளகா காரம் இல்லாதது, அதனால தான் நான் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குறைவாவோ கூடுதலாகவோ சேர்த்துக்கோங்க. இப்போது மிளகோட பச்சை மணம் எல்லாம் மாறுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு, இப்போது நம்ம தண்ணியே சேர்க்க போகிறது இல்லைன்னு சொன்னோம். இருந்தாலுமே மிளகு இந்த சிக்கனோட கோட்டிங் ஆகணும் பார்த்திங்களா, அதனால் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு கொஞ்சமாக, எவ்வளவு கொஞ்சமாக சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு வச்சோன்னு பார்த்திங்களா, அது நம்ம எக்ஸஸாக சேர்த்த தண்ணி எல்லாமே அந்த கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது அந்த சிக்கனோட நல்லா அந்த மிளகு பொடி நம்ம சேர்த்துருக்க அந்த இஞ்சி பூண்டு வத்தல் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிரட்டி விடுங்க. மறுபடியும் மூடி போட்டு வச்சு எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபஸ்ட்டு இருந்ததை காட்டிலையுமே அதிக அளவான தண்ணி வெளியே வந்திருக்கு பார்த்திங்களா. இது நம்ம மூடி வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி வரும். மூடி போடலைன்னா அது ட்ரை ஆயிரும். சிக்கன் ஹாஃப் குக்கு தான் ஆயிருக்கும். அதனால தான் நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறோம். நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் மூடி போட்டு வேக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாஃப்டாக வெந்த உடனே அதில் எக்ஸஸாக இருக்கிற தண்ணி எல்லாமே நம்ம வற்ற வச்சு எடுத்துக்குவோம். இந்த மாதிரி ட்ரை ஆக்கி எடுத்துக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு மட்டும் ஒன்று பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.